ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்பர்களே, பக்தர்களே, பாகவதோத்தமர்களே, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூர்ம ஜெயந்தி, அதாவது மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்த நாள். மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்த விஷயத்தை சற்றே இங்கே அனுபவிக்கலாம் வாருங்கள். 33 தேவர்கள் என நாம் அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டதுண்டு. அவர்கள் யார் யார் என முதலிலே தெரிந்து கொள்ளலாம். 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவதைகள். இவர்கள் மொத்தம் 33 பேர்கள். இந்த 33ஐ 33 தேவர்களாக போற்றி அவர்களை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். பகவான் மகாவிஷ்ணு கூர்மாவதாரம், அதாவது ஆமையாக அவதாரம் எடுத்தார். 10 அவதாரத்திலே முதலில் மீனாகவும், இரண்டாவதாக ஆமையாகவும், நீரில் வாழும் உயிரினங்களாக அவதாரம் எடுத்தார். அடுத்து 3வது அவதாரம் வராகம், அதாவது பன்றியாக, மிருகமாக அவதாரம் செய்கிறார். ஆகையால் நாம் எதையும், யாரையும், எந்த உயிர்களையும் கேவலமாக எண்ணக்கூடாது என்பதையே இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. 4வது அவதாரம் மிருகமும் மனிதமும் சேர்ந்த அவதாரம் கலவை. அடுத்ததாக வாமன அவதாரம். ஆக முதல் 5 அவதாரங்கள் கிருதயுகத்திலே நடந்தவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கூர்ம அவதாரம் எடுத்த காரணம், தேவர்கள் சிரஞ்சீவியாக வாழ்வு பெற்று உலகிற்கு நன்மை பயக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளம் கொண்டார். கூர்ம அவதாரம் 3 விஷயங்களை கொண்டது. பகவான் ஆமையாகவும், பின் மோகினியாகவும், அதற்கு பின்னாலே தன்வந்திரியாகவும் அவதாரம் எடுக்கிறார் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரளய காலம் அது. தேவர்களை அச்சுறுத்தியும் துன்புறுத்தியும் அசுரர்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார்கள். அசுரருடைய தலைவனாக மகாபலி சக்கரவர்த்தி இருந்தான். தேவர்கள் பிரம்மாவிடம் போய் முறையிட்டார்கள். தேவர்களை அழைத்து கொண்டு பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் போய் சரணடைந்தார்கள். அசுரரிடமிருந்து தேவர்களை காப்பாற்ற வேண்டினார்கள். மகாவிஷ்ணுவும் கூர்ம அவதாரம் எடுத்து பாற்கடலை கடைந்து அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்துவிட்டால் அதை உண்டு அவர்கள் மகாபலம் பெற்று இறப்பில்லாதவர்களாக தேவர்கள் ஆகிவிடுவார்கள். கொடிய குணம் கொண்ட அசுரர்கள் அழிந்து போவார்கள் என்றார். மேலும் பாற்கடலை கடைவதற்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணச் சொன்னார். பாற்கடலை கடைவதற்கு தெய்வபலம் மட்டும் காணாது அசுரபலமும் வேண்டும். ஆகையால் அசுரர்களையும் அதில் ஈடுபடுத்துங்கள் என கட்டளையிட்டார். அதன்படி பாற்கடலை கடைவதற்கு ஏற்பாடுகள் நடந்தன. தேவர்கள் அசுரர்களை சமாதானம் செய்து கூட்டி வந்தார்கள். பாற்கடலை எப்படி கடைவது? மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பாற்கடலை கடைய திட்டமிட்டார்கள். மகாவிஷ்ணு அவரிடம் கூறினார், யார் வாசுகி பாம்பினுடைய தலைப்பக்கம், யார் வாசுகியினுடைய வால்பக்கம் நிற்கப் போகிறீர்கள் என முதலில் முடிவு செய்யுங்கள். முதலில் அசுரர்களுக்கு கேட்க வாய்ப்பளியுங்கள் என்று கூறினார். உடனே அசுரர்கள், நாங்கள் பலசாலிகள், எங்களுக்கு வாசுகியின் தலைப்பக்கம்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். இதைத்தான் பகவானும் எதிர்பார்த்தார். வாசுகியின் தலைப்பக்கம் விஷத்தன்மை அதிகம் உண்டு. பாற்கடல் கடையும் போது அசுரர்கள் வாசுகியினுடைய விஷ மூச்சினால் தாக்கப்பட்டு பலம் கொண்டி போவார்கள் என்பது பகவானுடைய எண்ணம். இப்போது 33 தேவர்கள் வாசுகியினுடைய வால் பக்கமும் 66 கோடி அசுரர்கள் தலைப்பக்கமும் வென்று கொண்டு பாற்கடலை கடைந்தார்கள். கடையும் போது மந்தாரமலை அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டே இருந்ததால் சரியாக கடைய முடியவில்லை. அப்போது பகவான் கூர்மாவதாரம் எடுத்து ஆமையாக உருமாறி ஆழ்கடல் சென்று மந்தாரமலையை தன் முதுகிலே தாங்கிக் கொண்டார். இப்போது பாற்கடலை கடைந்தார்கள். கடையும் போது வாசுகியினுடைய விஷ மூச்சுக்காற்று அசுரர்களை வெகுவாக தாக்கியது. எனினும் தொடர்ந்து பாற்கடலை கடையும் போது வாசுகியினுடைய உடலிலே வலி உண்டாகி ஆலகால விஷத்தை கக்கியது வாசுகி பாம்பு. தேவர்கள் பயந்து நடுங்கி ஓட்டம் எடுத்தார்கள். பரமசிவனாரை சரணடைந்தார்கள். பரமசிவனார் தேவர்களுக்கு ஆறுதல் கூறி அந்த ஆலகால விஷயத்தை தானே விழுங்கினார். அது கழுத்து கண்டத்திலே போய் நின்றது. அதனாலேயே நீலகண்டன் என சிவன் பெயர் பெற்றார். பின் தொடர்ந்து பாற்கடலை கடைந்தார்கள். முதலில் பாற்கடலிலிருந்து வெளிப்பட்டது காமதேனு என்னும் பசு. இந்த பசுவை முனிவர்கள் யாக பூஜைக்காக கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து உச்சைஸ்ரஸ் என்னும் வெள்ளை குதிரை வெளிப்பட்டது. அதை அசுர தலைவன் மகாபலி சக்கரவர்த்தி பெற்றுக்கொண்டான். பின் ஐராவதம் என்னும் யானையும் சக்தி மிகுந்த கற்பக விருட்சமும் வெளிப்பட்டது. இதை தேவேந்திரன் எடுத்துக்கொண்டான். அடுத்து மாதா மகாலட்சுமி பாற்கடலிலிருந்து வெளிப்பட்டாள். திருமாலுக்கு மாலை அணிவித்து மனம் கொண்டாள். திருமாலும் மகாலட்சுமியை தனது மார்பிலே இடம் கொடுத்து அமரச் செய்தார். பின் அப்சர ஸ்திரீகள் வெளிப்பட்டார்கள். அடுத்து வாரணி தேவி தோன்றினாள். அவளை அசுரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக அமிர்தம் நிறைந்த தங்க கலசத்தை
ஏந்திக் கொண்டு தன்வந்திரி பெருமாள் பார்க்கடலிலிருந்து அவதாரமானார். உடனே அமிர்த கலசத்தை அசுரர்கள் பறித்து கொண்டு விட்டார்கள். தேவர்கள் செய்வதறியாது திகைத்து போய் நிற்க பகவான் மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டார். உலகத்தையே மயங்க வைக்கும் அழகோடு இருந்த மோகினியை பார்த்ததும் அசுரர்கள் மயங்கினார்கள். உடனே மோகினியானவள் அந்த அமிர்த கலசத்தை தன்னிடம் கொடுக்கச் சொல்லி வாங்கிக் கொண்டாள். இந்த அமிர்தத்தை எல்லோருக்கும் தான் பகிர்ந்து அளிப்பதாக உறுதி கூறினாள். அதன்படி தேவர்களும் அசுரர்களும் வரிசையாக அமர்ந்தார்கள். முதலில் தேவர்களுக்கு அமிர்தத்தை பரிமாறினாள் மோகினி. அப்போது அசுர வரிசையில் இருந்த ராகவும் கேதுவும் சந்தேகப்பட்டு தனக்கு எங்கே அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என எண்ணி உருமாறி தேவர்களுடைய வரிசையிலே வந்து அமர்ந்து கொண்டு அமிர்தத்தை வாங்கி அறிந்துவிட்டார்கள். இதனை கண்ணுற்ற சூரியன் சந்திரன் இருவரும் பெருமாளிடத்திலே இந்த விஷயத்தை கூற பெருமாள் கோபம் கொண்டு அவர்களது தலையை சக்கராயுதத்தால் அரித்தறிந்தார். அமிர்தம் உண்டிருப்பதால் அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். பிரம்மா அவர்களது இருவரின் தலைகளையும் கிரகங்களாக மாற்றினார். கேதுவுக்கு மனித உடலும் பாம்பு தலையும், ராகுவுக்கு மனித தலையும் பாம்பு உடலும் அமைந்திருந்தன. இப்படித்தான் தங்களை கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் ராகு கேதுக்கள் கிரகணம் என்னும் பெயரிலே விளங்குவதற்கு காரணம் என புராண செய்திகள் நமக்கு கூறுகின்றன. அமிர்தத்தை முழுவதுமாக தேவர்களுக்கு அளித்துவிட்டு மோகினி எங்கிருந்து மறைந்து போனாள் என புராணம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆழ்வார் எம்பெருமானால் தீர்த்தனுடைகளே சரணம். ஜெகன்மாதா மகாலட்சுமியையும் தன்வந்திரி பெருமாளையும் நமக்கு பெற்றுக் கொடுத்த கூர்ம அவதார ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்வோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.